இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொம்மி 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 பொம்மி, எப்ப பார்த்தாலும் பொம்மி, அதான் எனக்கு பிரச்சனையே. அதுக்காக தான் அவளை துடி துடிக்க கொன்னும். என்னமோ பொம்மையை கொண்டுட்டோன்னு பெருசா பதறீங்க. ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்காக எத்தனை செஞ்சிருக்கோம் தெரியுமா? இந்த கிழவனோட தம்பி இருந்தானே வேதநாயகம், அவனையும் அவன் பொண்டாட்டி பார்வதியையும் ஈவி இறக்கலாம நாங்க தாண்டா கொண்டோம். எதுக்காக இவ்ளோ கொலை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? எல்லாம் இந்த சொத்துக்காக தாண்டா. இந்த சொத்தை இந்த கிழவன் கிட்ட இருந்து அடிக்கணும்னு பிளான் பண்ணோம். இந்த ஆளுக்கே தெரியாம சொத்து பத்திரத்துல இவன் கை ரேகையை எடுத்தோம். இந்த ஆள் உயிரோட இருக்கும் போதே செத்து போயிட்டான்னு டெத் சர்டிபிகேட் வாங்கினதும் நாங்க தாண்டா. அந்த சர்டிபிகேட் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த கிழவனை போட்டு தள்ள முயற்சி பண்ணதும் நாங்க தான். சரி, இதுக்கப்புறம் போனா போகுது, இதுக்கு மேல கொலை பண்ண வேணாம் அப்படின்னு நாங்களே முடிவு பண்ணாலும் இது ஒரு கலை. இவன் எப்படியாவது அதை நோண்டி 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 மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ண வச்சான். இதுக்கு மேல உங்களால தப்பிக்கவே முடியாது சாவித்ரி அம்மா. ஏய், நீ எல்லாம் அடங்கவே மாட்டடி, செத்து தொலைடி. இதுக்கு மேல உங்களால தப்பிக்கவே முடியாது சாவித்ரி அம்மா. என்ன சாவித்ரி, நீ கொடுத்த வாக்குமூலம் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒண்ணு கூட மிஸ் ஆகல. பாக்குறியா? மேல இருந்து எடுத்ததுனால கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு பாத்துரு. என் தாத்தா பாட்டிய கொலை பண்ணது நான் அப்பவே உங்க குரூப்ப பிடிச்சிருப்பேன். சட்டத்தை மதிக்கிற போலீஸ்காரங்கன்றதுனாலதான் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு போராடிட்டு இருந்தேன். முதல்ல இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போமா. அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, போங்க, சீக்கிரம் போங்க. எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஐயோ வண்டி, வண்டியை நிப்பாட்டுறேன். வண்டியை நிறுத்த. இறங்குங்க, சீக்கிரம் வாங்க. மனோ, இறங்குடா, கால் மாட்டிடுச்சு. தமனா, முதல்ல 9 மங்கேஷ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல. மனு ஃபோன் கொடுறா. ஹலோ, நான் தமன்னா பேசுறேன். சொல்லுங்க மேடம். நீங்க ஏற்கனவே வந்த இனிப்பு இல்லத்துக்கு போய் அங்க இருக்கிற பொறுத்தரையும் உயிரோட விடாம கொன்னுடுங்க. நீங்க எதுக்காகவும் பார்க்காதீங்க. வயசானவங்க, புள்ளத்தாச்சி, இப்படி எந்த ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்க கூடாது. எல்லாரோட கதையை முடிச்சிட்டுன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, சரி வாங்க. பாத்து வாங்க. என்னம்மா? என்னாச்சு? என்னம்மா? தாத்தா துப்பாக்கி வச்சு மிரட்டி அவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க தாத்தா.
நீங்களா என்னங்க யாரு சொல்லுங்க, இது? யாரா நீங்க? யாரா? வீட்டுக்குள்ள இருந்து வர்றீங்க? ஐயோ ராணி எங்க வீட்டுக்குள்ளே வந்து எப்படி அடிக்கிறீங்களா? ராணி, என்னாச்சு? டேய், சுத்தி இருக்கிற எல்லா சேனலும் மூடுங்கடா. அவர் அடிக்கிறது ஒண்ணும் இல்லம்மா ஒண்ணும் இல்ல என்னால முடியல மேல இருக்க கதவை போய் மூடிட்டு வா. சரிண்ணே. வலி தாங்க முடியலையே ராணி, உனக்கு ஒண்ணும் ஆகாது ராணி. அண்ணி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அண்ணி. இவள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். வழி விடுங்க ராணி, வா. ப்ளீஸ்ப்பா அம்மா, நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறப்பா. அவள ஹாஸ்பிடல் கூட்டு போறப்பா. வலி அதிகமா இருக்குப்பா. தயவு செஞ்சு உங்களை விட்டுருங்கப்பா. கெஞ்சி கேட்கறப்பா. என்னது எல்லாரையும் விடணுமா? உங்க எல்லாரையும் கொல்ல சொல்லிதான் எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. இவன் தான் ஓவரா பேசுறான். இவனை புடிங்கடா. விடுங்கடா. அவள ஹாஸ்பிடல் கூட்டு போகணும்டா. விடுங்கடா. ஒண்ணும் இல்லம்மா சூடாமணி சூடாமணி என்னாச்சு? ஏன் உயிர் போற மாதிரி கத்திட்டு வரீங்க? ஐயோ நிஜமாவே உயிர் போற விஷயம்தான். தயவு செஞ்சு எங்க உயிரை நீதான் காப்பாத்தி கொடுக்கணும். அந்த பொம்மி எங்க திரும்பினாலும் யமன் மாதிரி நிக்கிறா. எங்க கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கு. என்கிட்ட சவால் விட்ட பொம்மி இப்ப நல்லா மாட்டிக்கிட்டா. ஹே சூடாமணி, என்ன விடு. நீ பண்ற இந்த உதவிய வாழ்நாள் முழுக்க நாங்க மறக்க மாட்டோம் சூடாமணி. ஏய் பொம்மி, என்ன பேச்சு பேசுன? எங்களை கொன்னுடுவேன் அது இதுன்னு சவால் எல்லாம் விட்ட. எங்க கிட்ட இப்படி வசமா மாட்டிக்கிட்ட பாத்தியா? அவ விதிதான் ஏற்கனவே நம்ம கையால முடிஞ்சு போச்சே தமன்னா. முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் இவ தேவையில்லாம கொக்கரிச்சா. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? சூடாமணி, எப்படியாவது இவ ஆத்மாவை நிரந்தரமா இங்கே வச்சு அழிச்சிருங்க. இல்லன்னா திரும்ப இவ வந்துருவா. எப்படி இந்த அயோக்கியங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க? இது நியாயமா இருக்கா? இதெல்லாம் துளி கூட நியாயமாவே இல்ல. கடவுளே, இந்த ஆத்மா மேல உனக்கு ஒரு கருணையே இல்லையா? ஈசனே, தயவு செஞ்சு இந்த கெட்ட புத்தி இருக்கிற நய வஞ்சகர்கள் கிட்ட இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்து.